வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். நீங்கள் எங்கள் அண்ணங்கிட்ட என்ன கேட்க வந்திருக்கீங்கன்னா, நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா வாழ்க்கையில் நம்ம எப்படி திங்க் பண்ணுறோன்னா உலகம் அப்படி தான் இருக்குது. உதாரணம் சொல்கிறேன், நம்ம வளரும் போது நம்ம ஒரு வேர்ல்டு வியூ, நம்ம அப்பா அம்மாலாம் நம்ம மேலே அவங்க கை பட்டு நம்ம அவங்க ரேகையெல்லாம் பட்டு தாத்தா பாட்டிலாம் பார்த்து நம்ம உலகம் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு 40 வயசு என்ன மாரி கிழமை போது தான் புரியவே வருது, நம்ம பார்க்க உலகம் வேறு, ஆக்சுவலாக உலகம் சொல்லது வேறு. அவங்க ஒரு கனவு கண்டுட்டு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் வராங்க. நம்ம உலகத்துலேருந்து அதை பார்க்கும்போது நம்ம நிறைய அசம்ஷன்ஸ் பண்ணிக்கிறோம். அது எப்படி ஓவர் கம் பண்ணுது, அது எப்படி புரிய வச்சுக்குது ஒரு சின்ன வயசில். இது நமக்கு லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பொதுவாக புரிய ஆரம்பிக்குது. பட் நம்ம ஆடியன்ஸ்லாம் நிறைய பேர் என்னமாரி வயசான கிழமைகளில் அவங்களுக்கு எப்படி இதை புரிய வைக்குது சீக்கிரமாகவே டு லெட் கோ ஆஃப் யுவர் ஹியூரிஸ்டிக்ஸ். அந்த ஹியூரிஸ்டிக்ஸ் எல்லாம் விடவே முடியாது. யூ ஆர் பார்ன் வித் பயாசஸ் அண்ட் ஹியூரிஸ்டிக்ஸ். பிறக்கும்போதே அது ஹியூமன் நேச்சர். ஸோ யூ கேனாட் நான் கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன் அதெல்லாம் விட முடியாது. ஸோ ஹவு கேன் யூ கான்குவர் இட்டுங்கிறது தான் கேள்வி. ஹவு கேன் யூ டெவலப் தி டெம்பரமெண்ட் டு கான்குவர் இட்டுங்கிறது தான் கேள்வி. நான் ஹியூரிஸ்டிக்ஸே இல்லாமல் இருக்கேன், நான் பயஸே இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு எவனாவது உங்கள்கிட்ட சொன்னான்னா அது ஒரு பொய். ஓகே, ரைட்டா? ஃபஸ்ட்டு நம்ம கடவுளோட யூஸ் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடவுள் இருக்கார் இல்லைங்கிற டிபேட் வேறு. நம்மளால் ஒரு அன்சர்டனிட்டியை ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுதிட்டோம், அந்த எக்ஸாமோட ரிசல்ட் என்னவாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆமாம், ரொம்ப தவிப்பேன். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒன்ட்டேன்ட்டு இன்னொருத்தருக்கு தள்ளிட்டோன்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக இருப்போம். அதுதான் கடவுள். சரி. ஸோ நீ கடவுள்கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துட்டேன்னா என் மைண்ட் இஸ் டீக்ளட்டட். ஸோ அதனால் நீங்கள் சொல்கிறீங்க சரணாகதி. அதான் சரணாகதிங்கிறது. இப்போ இதை கிரிக்கெட்டில் என்ன சொல்கிறோம், ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டுங்கிறோம். இந்த ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டை ஏன் ஆடுறது ரொம்ப கஷ்டம்னா, அடுத்த வாட்டி என்ன டீமில் எடுப்பானா எடுக்க மாட்டானான்னு தெரியாது. அண்ட் இந்தியா மாதிரி ஊர்லலாம் எப்படின்னா, ஒன்ஸ் யூ ஃபால் ஆஃப் த ரேடர் யூ ஆர் காணாமல் போயிடுவேன். நீ சொல்லுவேன் அட்ரஸ் இல்லாமல். ஸோ 3 பேர் 4 பேர் ஒரு இடத்துல இருப்பான் ஒன் சீட்டில். அந்த இடத்துல நீ ஃபியர்லெஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம். சம்படி உனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அங்கே தான் இந்த சரணாகதிங்கிறது மோஸ்ட் பீப்புளை ஹெல்ப் பண்ணும். ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ். இப்போ நீ இந்தியா அலாட்டாக கூட நீ ஐபிஎல் ஆடி, ரஞ்சி ட்ராஃபி ஆடி, டிஎன்பிஎல் ஆடியே யூ கேன் கெட் ஒரு பேசிக் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி வந்துடும். கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடி அட்லீஸ்ட் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு. ஆமாம். இப்போ என் ஃப்ரெண்ட் நட்ராஜனுக்கு நான் அவரை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் இங்கே. அவருக்கு கிரிக்கெட் கேரியர் he should have played a longer time for India. அவனுக்கு இந்தியா கேரியர் ரொம்ப சின்னதாக இருந்தது. ஏன்னா இன்ஜுரிஸ் வந்துடுச்சு, ரெட் பால் கிரிக்கெட்டை விட்டான். பட் யூ ஹேட் அன் எக்ஸ்டெண்டட் கேரியர் ஐபிஎல்ல. ஸோ அவனுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி வாஸ் தேர். சேஃப்டி நெட் இருந்தது எல்லாருக்குமே. ஸோ அட்லீஸ்ட் இந்த டாப் இந்தியா ஐபிஎல் ஆடுற 150 பேருக்கு தேர் இஸ் அ சேஃப்டி நெட். உண்மை. ஸோ அதனால் ஒரு ஃபியர்லெஸ், ஏன்னா இந்தியா சான்ஸ் போனாலும் பரவாயில்லன்னு ஆட முடியும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு திங். ஸோ இந்த கடவுளுங்கிறது வரதே வி ஆர் ஏபிள் டு அன்சர்டனிட்டி டீல் பண்ணுறது. கவலையெல்லாம் எடுத்து அவர் மேலே தோல் மேலே போட்டு நீ துணை எடுத்து அவர் மேலே போட்டு நீ ஃப்ரீயாக ஆடணும்னு. பட் நம்ம என்ன பண்ணுவோம், கவலையெல்லாம் அவர் மேலே போட்டு இன்னும் கவலைப்படுவோம். நீ எக்ஸாமுக்கு படிக்காமையே போயிட்டு நீ ராமாங்கிறதால நீ எக்ஸாம் பாஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த கடவுளை எதுக்குன்னா இஸ் டு மேக் ஷுர் தட் யூ ஆர் ஹேண்டிலிங் அன்சர்டனிட்டி. ஆமாம், அப்படி இன்வெஸ்ட்டும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, இதில் we have to learn to accept change. இந்த சேஞ்சுங்கிறது நம்ம லைஃப்பில் கூடயே வரும், நிழல் மாதிரி வரும். அண்ட் த சேஞ்சஸ் பிகம் மோர் ரேப்பிட். ஏன் நான் பிறக்கும்போதே நம்ம வீட்டில் ஃபோன் இருந்தது. நான் எல்லாம் காமன் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, நான் 18 வயசு வரைக்கும் வரைச்சி 23 வயசு இருக்கிறச்ச கூட 5 வருஷத்துக்கு வெயிட் பண்ணோம் ஒரு ஃபோனுக்கு. ஆமாம். 91க்கு அப்புறம் 6 months வெயிட் பண்ணோம், 1 இயருக்கு ஒரு வெயிட் பண்ணோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணோம். இன்றைக்கி ஃபோனுங்கிறது இம்மீடியட்டாக போட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு. ஆமாம், ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆர்டர் பண்ணணும். ரைட்டாக பேஜர் வந்தது நடுவில், இன்பிட்வீன் ஃபேக்ஸ் இருந்தது. இதெல்லாம் வித்தின் 1 year செத்து போயிடுச்சு, வரத்துக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த சேஞ்சுங்கிறது வரும். இது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சேஞ்சுங்கிறது வரும். அண்ட் முன்னெல்லாம் ஒரு தனி நானாக மார்க்கெட்டிங் பார்க்குறச்ச ஒரு தனி மார்க்கெட்டிங் இருந்தது.
இந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு நீ பணம் கொடுத்தேன்னா அவனோட கிளைண்ட்டுக்கு இந்த ஆஃபர்லாம் அனுப்புவான். ஆமாம். அது இதில் வரும், போஸ்ட்டில் வரும், தந்தியில் வரும். மெயிலில் வரும். இப்போ போஸ்ட்டே கிடையாது, ம். எல்லாமே இமெயில் தான். என்ன கொரியர்? குரியரே கிடையாது. என்ன குரியர்? எவ்வளோன்னு வாட்டி குரியர்காரன் வீட்டுக்கு வரோம். வேற போஸ்ட்மேனோட வி யூஸ் டு ஹாவ் நம்ம இடத்துல ஒரு போஸ்ட் உமன் லேடி வருவாங்க. ஆமாம். ஷீல் நோ எவ்ரி திங் அபவுட் தி ஃபேமிலி. ஆமாம். அவங்க ஃபேமிலியை பற்றி எல்லாம் பாட்டி 1 hour வந்து அந்த அவளுக்கு டீலாம் போட்டு கொடுத்து ஒரு 1 hour பேசுவாங்க. பொழுது போகிறதுக்கு பேசுவாங்க. அது மாதிரி ஒரு வீட்லேயும் ஷி ஹேட் அ ரிலேஷன்ஷிப். ஆமாம். ஸோ ஷி வாஸ் தி லோக்கல் மெசஞ்சர். இந்த வீட்டில் என்ன நடக்கிறது, அந்த வீட்டில் என்ன நடக்கிறதுன்னு. தட் இன்ஸ்டியூஷனே மேனேஜ் ஆகிடுச்சு. குரியரும் போயிடுச்சு. இப்போ எல்லாமே இமெயிலு, வாட்ஸ்அப் தான். ஆமாம். நீ ஆர்டர் கூட இமெயில், வாட்ஸ்அப்பில் பண்ணால் பில்லே வர மாட்டேங்க, எல்லாம் அதுவும் இமெயிலே. ஸோ இது என்ன விஷயம்னா, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா உனக்கு சேஞ்ச் சொல்கிறேன். நீங்கள்லாம் இப்போ ஏஐ தான் சேஞ்சுங்கிறீங்களே, ஏஐ இல்லை. ஏஐக்கு முன்னாடியே ட்ரமாட்டிக்காக உலகம் மாறியாச்சு. ஸோ வென் யூ கெட் ப்ரிப்பேர்ட், ஒரு நம்ம இந்த உலகத்துக்கு நான் வரைச்ச, நான் சேல்ஸ் மார்க்கெட்டிங்னு ஒரு கேரியருக்கு வந்தேன். இப்போ சேல்ஸு மார்க்கெட்டிங்கே கிடையாது. பிகாஸ் ஹெச்பி டசன்ட் நீட் டு செல் டு மீ. ஹெச்பி எனக்கு விற்று நான் வந்து அதை விற்றுன்னு இருந்தேன். ஹெச்பிக்கும் கிளைண்ட்டுக்குமே டைரெக்டாக ஒரு கனெக்ஷன் ஆகிடுச்சு. த்ரூ அமேசான், த்ரூ ஃப்ளிப்கார்ட், அவன் கனெக்ஷன். இ-காமர்ஸ்னால வை வில் யூ கம் டு மீ? கரெக்ட். ஸோ இந்த வேலையே போயிடுச்சு. அந்த சேல்ஸ் மார்க்கெட்டிங்னு ஒரு வேலையே போயிடுச்சு. முன்னெல்லாம் நீங்கள் போய் கடையில் சாமான் வைக்கணும். இப்போ போக போக எவனும் கடையிலே போக மாட்டான். பிளிங்கிட் தான் கடை. ஆமாம், உண்மை தான். 10 நிமிஷம் வேண்டாம்ப்பா, அரை மணி நேரத்தில் டெலிவரி பண்ணாலும் பிளிங்கிட்டும் ஸ்விக்கியும் தான் கடை. ஆமாம், நிறைய பேர் போது போகாமல் பிளிங்கிட்டில் இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன புதுசாக இருக்குது வாங்கிறதுக்கு. அதான் சொல்கிறேன். ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ், இந்த ஜாப்ஸ் எல்லாம் போயிடும். நான் அந்த ஃபோட்டோ என்னோட டேபிளில் ஹாலில் இருக்கும் இன்னும். Where we went to GK Velvan took that photo. ஆமாம், அந்த கிளாஸ் ஃபோட்டோ 1986 we took மவுண்ட் ரோட்டில் ஜிகே வேலில் போய் எடுத்தோம். ஆமாம், ரைட்டா? என்னோட டப்பா மேலே டப்பா மேலே நிற்க வச்ச ஃபோட்டோ. ரொம்ப குட்டியா, நீ ரொம்ப சின்னவனாக இருந்தேன்னு, யுவர் 9 years old, உன்னை தூக்கி டப்பா மேலே நிற்க வச்சு எடுத்தாங்க. என் கையை ஷோல்டர் மேலே வை. ஆமாம், ரைட்டா? நவ் தட் கம்பெனியே கிடையாது, போர்ட்ரேட்டே எடுக்கிறது கிடையாது. All camera has become cell phone. And today, I am not a very camera man. You are a camera buff. நீ என்ன சொல்கிற? That the iPhone phone you have is more powerful than the camera that took that photo. Yes. And can take better photographs. Yes. So இது change. ஆமாம். So in your life you will see a lot of change. If you are not willing to change, between 45 to 60, a lot of my friends have lost their career 50, 52, 53. ஆமாம். ஸோ இப்போ இது என்ன ஆகிடுச்சுன்னா, லைஃப் இஸ் தே ஆர் லிவிங் லாங்கர், கேரியர்ஸ் ஆர் பிகமிங் ஷார்ட்டர், அண்ட் தே ஆர் ப்ரிப்ளெக்ஸ். தே வெரி கேரியர்லேயே பெஸ்ட்டு பொசிஷனில் இருந்தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தான், அவன் டிவியில் பெரிய போஸ்டில் இருந்தான். தி பாட்டம் ஃபெல் அவுட் ஆஃப் ஹிஸ் லைஃப் 5 years 10 years பேக். பிகாஸ் நோபடி இஸ் வாட்சிங் சோப்ஸ். எல்லாமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அமேசானுக்கும் போயிடுச்சு. கரெக்ட். ஆமாம், நான் நேற்று நாதஸ்வரம் பற்றி பேசினேன். ஆமாம், அவன் நாதஸ்வரம் ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு வந்தான். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், கேட்டகரி இப்போ சாஃப்ட்வேர் இப்போ தான் வந்திருக்கு. நீ அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டேன்னா 1 year முன்னே வந்துருது. கூகுள் சரியாக வந்த போதே வந்துருச்சு அவனுக்கு. ஆமாம். இப்போ வாட் ஏஐ இஸ் டூயிங் இஸ் டு சாஃப்ட்வேர். கரெக்ட். வாட் கூகுள் டிட் டு advertising is what AI is doing to software. இதோட என்னன்னா, ஒரு ரோபோ, பைபெடல் ரோபோ will come for $8,000, $9,000. தட் பைபெடல் ரோபோ உங்கள் வீட்டில் துணி துவச்சிரும், பெருக்கும், டிஷ்வாஷர் பண்ணும், இட் வில் டூ தி க்ளோத்ஸ், இட் வில் டூ தி பெட், கேமரா பிடிக்கும், எல்லாம் அது நம்ம போஸ்ட் பண்ணி உட்காந்து பேசும். ஆமாம், போகுது போகாட்டா. ஸோ நம்ம வீட்டில் பாட்டி தாத்தா இருந்தால் அதை ரோபோ வாங்கி வச்சிட வேண்டியதுதான், சேஃப்டியாகவும் இருக்கும். நான் உண்மைதான், அதுக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்கு ஆச்சரியமா, ஆனால் உண்மைதான். திஸ் இஸ் சேஞ்ச். அண்ட் இஃப் யூ டோன்ட் அக்செப்ட் த சேஞ்ச், சேஞ்ச் எனிவே நடந்துடும். யூ வில் கெட் உலகம் நடந்தது. நீ எடுத்துக்கிற இல்லையோ உலகம் டைம் பெயின் தான் இருக்கு. எனக்கு ஐபிஎல் பிடிக்கல. But cricket has gone on. Nobody plays the test match that Gavaskar played. ஆமாம்.
ஈவன் காஸ்கர் இஸ் டான்சிங் இன் ஐபிஎல் தான் இப்போ. ம். தட் இஸ் ரியாலிட்டி. த கிரிக்கெட் ஐ வாண்டட் டு see இஸ் பேட் கிட்டார் வாசிச்சுட்டு பாட்டு பாடிட்டு இருக்காரு. அது போயிடுச்சு. அந்த போயாச்சு, அந்த உலகம் போயாச்சு. நீங்கள் டிஃபன் டப்பா எடுத்துகிட்டு போய் மெட்ராஸ் ஸ்டேடியமில் உட்காந்துட்டு பவிலியனில் உட்காந்துட்டு மேட்ச் ஃபுல் டே பார்க்கறதுலாம் போயிடுச்சு. ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ டெலிவிஷன் அண்ட் வாட்ச் அ மேட்ச் ஃபார் த என்டையர் டே. ஆமாம், வாட் ஐ யூஸ் டு டூ. டிவி பார்க்கறதே இப்போ போயிடுச்சு. டிவி பார்க்குறதே போயிடுச்சு. ஸோ எனிவே இதான் நான் சொல்கிறது, நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு மைண்ட் செட்டோட பிறக்கிறோம். ஆனால் பிக்கஸ்ட் திங் வந்து சேஞ்சை நம்ம அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். அது சேஞ்ச் அக்செப்ட் பண்ண கற்றுண்டா தான் நம்ம லைக் ஐ செட் இந்த வேர்ல்ட் வியூவை நம்ம மாற்றிட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கான் கெட் ஆஃப் நம்ம இருக்க பயஸ் எல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது. அது நம்ம நம்ம இப்படி தான் இருப்போம், நம்ம கண்ணு மூக்கு மாரி நம்ம மண்டை அப்படி தான் இருக்கும். ஆனால் உலகம் வந்து இப்பயும் மாறின்னு இருக்கும், எல்லாத்தையும் மாற்றிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ தேங்க்ஸ் ஆனந்த். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.